சார் முதுகு கூன் உழுவுறதுக்கு என்ன சார் காரணம்? கூன் விழுகிற முதுகு வந்து கைஃபோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கைஃபோசிஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய பேத்துக்கு ஏஜிங்லவே வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். வயசாக வயசாக எலும்போட வலு குறைய குறைய அந்த எலும்போட சைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கும்போது, நேச்சுரலாவே நம்முடைய உடம்பு வந்து பேலன்ஸ்க்காக வேண்டி கொஞ்சம் குனிந்த மாதிரி ஆகுது. அந்த பொசிஷன்லயே வந்து எலும்பெல்லாம் செட் ஆயிருது. அதுதான் கைஃபோசிஸ்ன்னு சொல்லுவோம். செனல் கைஃபோசிஸ் அப்படிங்கிறது வந்து ஏஜ்னால வரக்கூடிய அந்த கூன் விழுகிறத குறிக்கும். பல சமயங்கள்ல வந்து இன்ஜுரினால மேலேருந்து கீழ விழுகுறாங்க. எலும்பு உடைஞ்சிருது, நசுங்கிருது. அத ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் பண்ணாம விட்டுறாங்க. அதனால கூட அந்த எலும்புகள் வந்து கம்ப்ரஸ் ஆயி, அதனால கூட கூன் விழுகுற மாரி ஒரு போஸ்ச்சர் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஏற்கனவே சொன்ன மாரி டியூபர்குலோஸ் மாரி இன்ஃபெக்ஷன்லயும் இந்த கைஃபோஸ் டிஃபார்மிட்டி வரலாம். ஸோ இதுல வந்து அந்த ஏஜ்னால வரக்கூடிய கைஃபோஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்மளால பிரிவென்ட் பண்ண முடியறதில்ல. ஆனா அதிலும் கூட இந்த ப்ராப்பரான பயிற்சிகள்லாம் பண்ணி, நல்ல எலும்போட வலுவு அதிகமா இருக்கிற மாரி சில மெடிசின்ஸ் எல்லாம் போட்டு, நல்ல ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்டு, இந்த கூன் உலாகாம நம்ம பாதுகாத்துக்க முடியும்.